என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இட்லி மாவில் ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வதுன்னு. வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, ஒரு 2 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதேமாதிரியே ஒரு கரண்டி மாவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி அரிஞ்சு பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாங்கன்னா போடாதீங்க, நான் போட்டு பிசைஞ்சிங்க. பிசைஞ்சிக்கலாம். சோட்டா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். கடாயை காயிட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். டீ கம்மி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இதுமாரி நல்லா செவந்து உடனே ரொம்ப செவத்து விடக்கூடாது. இதுமாரி வரும்போது எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. காஃபிக்கு போண்டா இட்லி மாவில் தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.